everyone, this is Arif from Jose IAS Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஜியோகிராஃபி சப்ஜெக்ட்டை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாக எப்படி ஞாபகம் வைக்கலாம், எந்த மாதிரி படித்தா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல மைண்டில் நிற்கும் அப்படிங்கிற ஃபுல் மோட்டிவில் வந்து நம்ம ஜோஸ் மேப் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஜோஸ் மேப் ஸ்டடியில் வந்து நீங்கள் மேப் நம்பர் 15 வந்து பார்க்க போகிறோம். இதான் ஃபஸ்ட் மேப்பாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி உள்ள 14 மேப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபியை எந்த ஆர்டரில் நீங்கள் படிக்கணும், எந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கும். ஜியோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான், ஆனால் நம்ம 5 மார்க்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற அலட்சியமாக பண்ணாதீங்க. அது வந்து அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது இந்தியன் ஜியோகிராஃபி மட்டும் தான் 5 கொஸ்டின்ஸ். அதாவது நான் குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் TNPSC AE JDO இது எல்லாத்துக்குமே. ஆனால் நார்மலாக குரூப் 1க்குலாம் பார்த்தா 10 கொஸ்டின்ஸ். இதில் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு ஜியோகிராஃபி யூனிட் 6ல் வச்சிருக்காங்க. ஆனால் ஓவரால் பார்த்தோம்னா 8லேருந்து 10 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி ஜியோகிராஃபியில் இருக்குது. அது ரொம்ப அலட்சியமாக இல்லாமல் அது எப்படி ஈஸியாக படிக்கலாம், ஒரு லஞ்ச் பிரேக்லையோ ஒரு டீ பிரேக்லையோ அப்படி ஈஸியாக நம்ம படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மெத்தாட்லாம் கொண்டு வந்திருக்கு ஜோஸ் மேப் ஸ்டடி அப்படிங்கிறது. வாங்க இன்னைக்கான மேப்குள்ளே போகலாம். இன்னைக்கான மேப் என்ன அப்படின்னா இயற்கை அமைப்புகளில் இந்தியாவோட இயற்கை அமைப்புகளை 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. 6 கேட்டகரிஸாக செக்ரிகேட் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வடக்கு இமயமலை நார்த்தன் ஹிமாலயாஸ், அதுக்கப்புறம் வந்து வடபெரும் சமவெளி அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு தேர்ட் மேப் வந்து தீபகற்ப பீடபூமி வந்து பார்க்க போகிறோம். நார்மலாக தீபகற்ப பீடபூமியை இரண்டாக பிரிக்கிற ஆறு எது அப்படின்னா நர்மதை ஆறு வந்து தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்குது. எதா பிரிக்குது? தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பிரிவுகளாக நர்மதை ஆறு வந்து பிரிக்குது, நர்மதை ரிவர் வந்து பிரிக்குது. வடப்பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னும். அதாவது தென்பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைம் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் வந்து தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிற ஆறு எது? நர்மதை ஆறு. அதோட வடப்பகுதி என்ன சொல்லுவாங்க? மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னும். அதோட தென்பகுதியை தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மத்திய உயர்நிலங்கள்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா மாலவ பீடபூமி, அதோட தொடர்ச்சியான பந்தேல்கண்ட், பாகல்கண்ட், ஹசாரிபா. இன்னொரு டைம் சொல்லாமா? மாலவ பீடபூமி, அதோட தொடர்ச்சியான பந்தேல்கண்ட், பாகல்கண்ட், ஹசாரிபா அண்ட் சோட்டா நாக்பூர் பீடபூமி. இது எல்லாமே இதில் வரும், மத்திய உயர்நிலங்கள்ல வரும். ஓகேவா? இன்னொரு டைம் சொல்லலாமா? என்னது? ஃபர்ஸ்ட் வந்து தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிற ஆறு இது நர்மதை ஆறு. இந்த நர்மதை ஆறோட வடப்பகுதியை சொல்லுவாங்க மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னும், தென்பகுதி என்ன சொல்லுவாங்க? தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வடப்பகுதி என்ன இதெல்லாம் வரும்? மாலவ பீடபூமி, அதோட தொடர்ச்சியான பந்தேல்கண்ட், பாகல்கண்ட், ஹசாரிபா. அதுக்கடுத்து சோட்டா நாக்பூர் பீடபூமி, கீழே வந்து தக்கான பீடபூமி. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமியில் அதிகமாக காணப்படுறதுன்னா இந்தியாவிலேயே அதிக கனிம வளங்கள் காணப்படுற பீடபூமி அப்படின்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி. நார்மலாக பீடபூமினாலே கனிமங்கள் அதிகமாக காணப்படும். அதுலேயும் அதிகமாக காணப்படும் சோட்டா நாக்பூர் பீடபூமியில் அதிகமாக காணப்படும். இங்கே என்ன மினரல்ஸ் அதிகமாக காணப்படும்னா இரும்பு தாது மற்றும் நிலக்கரி வந்து அதிகமாக காணப்படும். என்ன மினரல்ஸ் அதிகமாக காணப்படும்? இரும்பு தாது மற்றும் நிலக்கரி அதிகமாக காணப்படுற பீடபூமி சோட்டா நாக்பூர் பீடபூமி. இது எந்த பகுதியில் அதிகமாக இருக்கும்? ஜார்க்கண்ட் பகுதியில் அதிகமாக காணப்படும். என்ன பகுதி? ஜார்க்கண்ட் பகுதியில் அதிகமாக காணப்படும். எந்த பகுதியில் பகுதியளவு இருக்குன்னா பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா அந்த பகுதியெல்லாம் பகுதியளவு வந்து காணப்படும் சோட்டா நாக்பூர் பீடபூமி. கிளியரா? அதுக்கடுத்து இந்த தக்கான பீடபூமி வந்து என்ன வடிவில் இருக்குன்னா முக்கோண வடிவில் காணப்படும். முக்கோண வடிவில் காணப்படுற பீடபூமி தக்கான பீடபூமி. இது எவ்வளோ அப்படின்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கும். 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கும். இந்த தக்கான பீடபூமி இந்த தீபகற்ப பீடபூமியோட வடப்பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா சாயத்ரின்னு சொல்லுவாங்க. தீபகற்ப பீடபூமியோட மேற்கு தொடர்ச்சி மலையின் வடப்பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா சாயத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. தீபகற்ப பீடபூமியோட மேற்கு தொடர்ச்சி மலையோட வடப்பகுதி என்ன சொல்லுவாங்க? சாயத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரம் அப்படின்னா ஆனைமுடி சிகரம். என்ன இருக்கு? ஆனைமுடி சிகரம். அது எந்த மலையில இருக்கு? ஆனைமலையில இருக்கு. அந்த ஆனைமுடி சிகரத்தோட ஹைட்டு 2697 மீட்டர். 2697 மீட்டர். ஓகேவா? இந்த ஆனைமலை, அதுக்கப்புறம் ஏலக்காய் மலை, பழனி மலை இங்கெல்லாம் காணப்படும். பழனி மலையில உள்ள முக்கியமான கோடை வாழிடம் கொடைக்கானல். கோடை வாழிடம் எந்த மலையில் அமைந்துள்ளதுன்னு கேட்கலாம். எந்த மலை? பழனி மலையில் அமைந்துள்ளது. ஓகேவா? அதுக்கடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலை பூர்வாதிரி மலைன்னு சொல்லுவாங்க. இது தொடர்ச்சியற்ற மலைன்னு காணப்படும். கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க, பூர்வாதிரி சொல்லுவாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையில பூர்வாதிரி மலை குண்டுகள் சொல்லுவாங்க. இது வந்து தொடர்ச்சியற்ற மலையாக காணப்படும். ஏன் தொடர்ச்சியற்ற மலையாக காணப்படுது அப்படின்னு சொன்னா இங்கே ஆறுகள் நிறையா வரும். இந்த ஆறுகளை படிவுனால என்ன ஆகுது? தொடர்ச்சியற்று காணப்படுது. அவ்வளோதான். கிளியரா? ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணலாமா? இந்தியாவில் இயற்கை பிரிவுகளை 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறோம். நார்த்தன் ஹிமாலயாஸ் பார்த்தாச்சு, வடபெரும் சமவெளி பார்த்தாச்சு. இன்னைக்கு தீபகற்ப பீடபூமி பார்த்துட்டோம். அதை வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா
தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிற ஆறு எதுனா நர்மதை. அதில் வடப்பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னும், தென்பகுதியை தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வடப்பகுதியில் மத்திய உயர்நிலங்கள் என்னெல்லாம் இருக்கும்னா மாலவ பீடபூமி, அதுக்கடுத்து பந்தேல்கண்ட், பாகல்கண்ட், ஹசாரிபா, சோட்டா நாக்பூர் பீடபூமி, அடுத்து கீழே வந்து தக்கான பீடபூமி. ஓகேவா? அதுக்கடுத்து சோட்டா நாக்பூர் பீடபூமியில் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படின்னா கனிமங்கள் தாதுக்கள் அதிகமாக காணப்படுற இந்தியாவில் பீடபூமினா சோட்டா நாக்பூர் பீடபூமி. அதில் என்ன கனிமங்கள் சோட்டா நாக்பூர் பீடபூமியில் அதிகமாக இருக்குன்னா இரும்பு தாது மற்றும் நிலக்கரி வந்து அதிகமாக காணப்படும். எங்கே அதிக அளவு காணப்படுதுன்னா ஜார்க்கண்டில். எங்கள் பகுதியில்னா பீகார், சத்தீஸ்கர், ஒடிஷா அந்த பகுதி அளவு காணப்படுது. முடிஞ்சா அடுத்து அப்படியே கீழே வரும். தக்கான பீடபூமி என்ன வடிவில் இருக்கும்? முக்கோண வடிவில் இருக்கும். எவ்வளோ சதுர கிலோமீட்டர் இருக்கும்? 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. ஓகேவா? இந்த தீபகற்ப பீடபூமி உயர்ந்த சிகரம் அப்படின்னா ஆனைமலையில் உள்ள ஆனைமுடி சிகரம். அவரோட ஹைட்டு 2697 மீட்டர். அடுத்து இந்த ஆனைமலை என்னென்ன மலைகள் இருக்குன்னா ஆனைமலை, பொதிகைமலை, பழனிமலை இருக்கு. இந்த பழனிமலையில் உள்ள முக்கியமான கோடை வாழ்டம் அப்படின்னா கொடைக்கானல். அடுத்து தீபகற்ப பீடபூமியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் வடப்பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா சாயத்ரின்னு சொல்லுவாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியற்ற மலையாக காணப்படுது. எப்படி சொல்லுவாங்க? பூர்வாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? அதே மாதிரி கருப்பு நிறத்தில் காணப்படுற பீடபூமி அப்படின்னா தக்கான பீடபூமி. ஏன் கருப்பாக காணப்படுது? கரிசல்மண் அங்கே அதிகமாக காணப்படுது. கரிசல்மண் ஏன் கருப்பாக இருக்கு? டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் அதிகமாக இருக்கிறனால கரிசல்மண் கருப்பாக இருக்கு. ஓகேவா? ரிவைஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் அப்படின்னு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் கரெக்ட் ஆன்சரை. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேற்கு தொடர்ச்சி மலையில் தீபகற்ப பீடபூமியில் உயர்ந்த சிகரம் இது? தீபகற்ப பீடபூமியின் மேற்கு தொடர்ச்சி மலை உயர்ந்த சிகரம் இது? அதோட மீட்டர் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் ஒரு டைம் பிஓக்யூல கேட்ட கொஸ்டின், மாலவ பீடபூமி எந்த ஆறுகளின் படிவுகள்னால உருவாகுது? மாலவ பீடபூமி எந்த ஆறுகளின் படிவுகள்னால உருவாகுது? ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ காவிரி, ஆப்ஷன் பி மகாநதி, ஆப்ஷன் சி கோதாவரி, ஆப்ஷன் டி சாம்பல். நோட் பண்ணிக்கலாமா? மாலவ பீடபூமி எந்த ஆறுகளின் படிவுகள்னால உருவாகுது? ஆப்ஷன் ஏ காவிரி, ஆப்ஷன் பி மகாநதி, ஆப்ஷன் சி கோதாவரி, ஆப்ஷன் டி சாம்பல். இது என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத 2 கொஸ்டின்ஸ்க்கும் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். யார் கரெக்டாக ஆன்சராக ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணுவீங்களோ அவங்க கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த மேப் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபர்தர் மேப்ஸ் கொண்டு போனோம் அப்படின்னாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், ஃபர்தராக ஃபாலோ பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஷேர் பண்ணுறதுனால தான் அவங்க மற்றவங்களுமே தெரிய ஆரம்பிக்கும். இது எவ்வளோ இது ஈஸியாக படிக்க முடியும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்க சொல்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் நமக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட்பா. தேங்க்யூ ஸோ மச்.